الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمد رسول الله. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. أولئك الذين اشتروا الضلالة بالهدى فما ربحت تجارتهم وما كانوا مهتدين. مثلهم كمثل الذي استوقد نارا فلما أضاءت ما حوله ذهب الله بنورهم وتركهم في ظلمات لا يبصرون. حسبي الله العظيم. கணித்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேற்றைய தினம் முனாஃபிக்கின்களுடைய நிலைகள் குறித்தாக பார்த்து கொண்டிருக்கும் பொழுது கடைசியாக நாம் பார்த்த செய்தி என்னவென்று சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையிலே அவர்களை எந்த அளவிற்கு இழிவுபடுத்துவான், மறுமையிலே அவர்களை எப்படி பரிகாசம் செய்வான் என்பது சம்பந்தமாக நாம் பார்த்தோம். யஸ்தஹ்ஸிஉ பிஹிம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த முனாஃபிக்கின்களை எப்படி மறுமையிலே நான் பரிகாசம் செய்வேன் என்பதாக சொல்லி காண்பித்த செய்தியை கடைசியாக பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் பக்ராவினுடைய 16, 17, 18 வசனத்தில் சொல்லி காட்டும் பொழுது, உலாயிகல்லதீன இஷ்தரவு ஸலாலா பில் ஹுதா, அவர்கள் அந்த முனாஃபிக்கின்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள்? இஷ்தரவு ஸலாலா, வழிகேடை அவர்கள் வாங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள், விலை கொடுத்து அவர்கள் வாங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இடத்திலே ஒரு வியாபார முறையை சொல்லி காட்டுகின்றான். என்ன வியாபார முறை? இஷ்தரவு ஸலாலத பில் ஹுதா, அவர்கள் என்ன செய்தார்கள்? ஹிதாயத்தை கொடுத்து விட்டு அவர்கள் ஸலாலத்தை வாங்கி கொண்டார்கள். அவர்களிடம் எந்த நேர்வழி இருந்ததோ, எந்த இஸ்லாத்தை அவர்கள் ஏற்றிருந்தார்களோ, அவர்கள் உள்ரங்கத்தில் பார்த்தால் அவர்கள் காஃபிர்கள் தான், முனாஃபிக்கின்களாகத்தான் இருக்கின்றார்கள். ஆனால் இஸ்லாம் என்ற ஒரு பெயர் இருந்ததல்லவா, அந்த பெயரை, அந்த இஸ்லாத்தை அவர்கள் கொடுத்து விட்டு, அந்த ஹிதாயத் என்பதை அவர்கள் அடமானம் வைத்து விட்டு, தலாலா, அவர்கள் எதை வாங்கி கொண்டார்கள்? அநியாயத்தை அவர்கள் வாங்கி கொண்டார்கள், வழிகேடை அவர்கள் வாங்கி கொண்டார்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். எப்படி கடைகளுக்கு சென்றோம் என்று சொன்னால் நாம் காசை கொடுத்து விட்டு பொருளை வாங்குவோமோ அதே போன்று இந்த இடத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இஷ்தரவு என்ற வார்த்தையை பயன்படுத்துவதை கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுகின்றான். என்ன? அவர்களை தேடி வழிகேடு வரவில்லை. வழிகேடு என்பது அவர்களை தேடி வரவில்லை. அவர்கள் என்ன செய்தார்கள்? தானாகவே விருப்பப்பட்டு, கடைக்கு போய் நம்ம எப்போ ஒரு பொருளை வாங்குவோம்? நம்ம விருப்பப்பட்டு தேவைன்னு இருக்கும் பொழுதுதான் வாங்குவோம், அப்படித்தானே? அதே போன்று அவர்கள் தானாகவே விருப்பப்பட்டு அவர்கள் சென்று போய் பெற்றுக்கொண்டார்கள். எதை? வழிகேடை. அவர்கள் சென்று அந்த ஹிதாயத் என்பதை அவர்கள் அடமானம் வைத்து விட்டு, நாங்கள் எல்லாம் அவர்களை போன்று கிடையாது, நாங்கள் எல்லாம் அவர்களை போன்று மடையர்கள் கிடையாது, நாங்கள் எல்லாம் இவர்கள் நம்பி இருப்பதை எல்லாம் நம்பவில்லை என்பதாக அவர்கள் கொண்டிருந்த அந்த ஹிதாயத்தை அவர்கள் அடமானம் வைத்து விட்டு அவர்களிடத்திலே பொய்யாக சொல்லிவிட்டு எதை வாங்கி கொண்டார்கள்? வழிகேடை அவர்கள் வாங்கி கொண்டார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், வமா கானு முஹ்ததீன், என்றாலும் அவர்கள் ஒருபொழுதும் நேர்வழி பெற மாட்டார்கள், நேர்வழி பெறவும் இல்லை என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நேற்றைய தினம் சொன்னதை போன்று அந்த உதாரணங்களை சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய குர்ஆனிலே, தன்னுடைய அருள்மறையிலே பல இடங்களில் பல உதாரணங்களை சொல்லி காட்டுவான். எதற்காக உதாரணங்களை சொல்லி காட்டுவான் தெரியுமா? அந்த உதாரணத்தை சொல்லி சொன்னோம் என்று சொன்னால் கேட்கக்கூடியவர்களுக்கு, படிக்கக்கூடியவர்களுக்கு இன்னும் அதிகமான விளக்கங்கள் கிடைக்கும், புரிதல்கள் கிடைக்கும் என்பதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செய்வான். சில உதாரணங்களை சொல்லி காட்டுவான். அந்த உதாரணங்களை சொல்வதை குறித்து தன்னுடைய அருள்மறையிலே பேசி காட்டுகின்றான். வதில்கல் அம்சாலு நضربها للناس, மக்களுக்கு நாம் உதாரணங்களை எடுத்துச் சொல்வது. அம்சிலா என்று சொன்னால் உதாரணங்கள் என்பதாக சொல்லப்படும். இந்த உதாரணங்களை நாம் தம்முடைய அருள்மறையிலே எடுத்துச் சொல்வது என்பது மக்களுக்கு படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக. அந்த உதாரணங்களை கொண்டு யாருக்கெல்லாம் கல்வி இருக்கின்றதோ அவர்களை தவிர வேற யாரும் என்ன செய்ய மாட்டார்கள், பயன் பெற மாட்டார்கள். அதை யாரும் பெரும்பான்மையானவர்கள் விளங்க மாட்டார்கள். இல்லல் ஆலிமூன், யாருக்கு
இல்ம் இருக்கின்றதோ, யாருக்கு இந்த குர்ஆன் சம்பந்தமான விளக்கங்கள் புரிதல் இருக்கின்றதோ அவர்களை தாண்டி பெரும்பான்மையானவர்களுக்கு அந்த உதாரணங்களை கொண்டு சில சமயங்களில் விளக்கங்கள் கிடைக்காமல் போய்விடும் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். அந்த அடிப்படையில் மஸல் ஒரு உதாரணத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டு. ஒரு உதாரணம் அல்ல, ரெண்டு உதாரணம். முதல் உதாரணம் என்ன? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நெருப்பை கொண்டு சொல்லி காட்டக்கூடிய உதாரணம். இரண்டாவது உதாரணம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தண்ணீரை கொண்டு சொல்லி காட்டக்கூடிய உதாரணம். நெருப்பை கொண்டு என்ன உதாரணத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான்? மஸலுஹும், அவர்களுக்கு ஒரு உதாரணம், கமஸலில்லதி இஸ்தௌகத நாரா, நெருப்பை மூட்டியவனுடைய உதாரணத்தை போன்று. உதாரணம் என்ன உதாரணம்? கமஸலில்லதி இஸ்தௌகத நாரா, நெருப்பை மூட்டியவனுடைய உதாரணத்தை போன்று. நீங்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள். ஒரு இடத்தில் ஒரு கடுமையான ஒரு இருள் ஒன்று இருக்கின்றது. அந்த இருட்டில் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்? ஒருவர் அமர்ந்து ஒரு நெருப்பு பந்தத்தை ஒன்றை மூட்டுகின்றார். நெருப்பு பந்தத்தை மூட்டியதற்கு பின்னால் ஃபலம்மா அவ்வாஅத் மா ஹவ்லஹு, அந்த நெருப்பிலிருந்து என்ன வரும்? ஒன்று குளிராக இருக்கும் பட்சத்தில் ஒரு கதகதப்பு ஒன்று கிடைக்கும். இன்னொன்று என்ன வரும்? ஒளி, ஒரு வெளிச்சம் ஒன்று அந்த நெருப்பிலிருந்து வருமா இல்லையா? நெருப்பு ஒருத்தர் என்ன செய்யறாரு? இருட்டில் உட்கார்ந்து நெருப்பு மூட்டுறாரு. நெருப்பு மூட்டினோட என்ன வரும்? முதல்ல வெளிச்சம் வரும். அப்படி அந்த வெளிச்சம் அவர்களுக்கு சுத்தி வெளிச்சத்தை கொடுக்கும் பொழுது ஸஹபல்லாஹு பினூரிஹிம், அல்லாஹ் என்ன செய்து விடுகின்றான்? அவர்களுடைய அந்த ஒளியை பிடுங்கி விடுகின்றான். அந்த ஒளியை அந்த இடத்தை விட்டும் அகற்றி விடுகின்றான் திடீரென்று. வஸரகஹும் ஃபீ ஸுலுமாத்தி லா யுப்ஸிரூன், அவர்களை பார்க்க முடியாதவர்களாக அந்த இருளிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் போட்டு விடுகின்றான் என்பதாக சொல்லி காட்டுகின்றான். இதுதான் முதல் உதாரணம். இந்த உதாரணத்திற்கு முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் கொடுக்கும் பொழுது அந்த நெருப்பை மூட்டக்கூடியவர்கள் என்பதாக சொல்லப்படுவது இந்த இடத்தில் முனாஃபிகீன்கள். முனாஃபிகீன்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உதாரணத்தை எப்படி சொல்லி காட்டுகின்றான்? முனாஃபிகீன்கள் நெருப்பை மூட்டுகின்றார்கள். நெருப்பை மூட்டுகின்றார்கள் என்ன அர்த்தம்? நாங்களும் இஸ்லாத்தில் தான் இருக்கின்றோம் என்பதாக ஒரு பின்பத்தை ஏற்படுத்துகின்றார்கள். முனாஃபிகீன்கள் நாங்களும் இஸ்லாத்தில் தான் இருக்கின்றோம் என்பதாக ஒரு பின்பத்தை ஏற்படுத்துகின்றார்கள். அப்படி பின்பத்தை ஏற்படுத்தும் பொழுது அவர்களுக்கு என்ன கிடைக்கின்றது? ஒளி கிடைக்கின்றது. ஒளி கிடைக்கின்றதா? அந்த நெருப்பை கொண்டு என்ன ஒளி? நாங்களும் இஸ்லாமியர்கள் என்ற ஒளி கிடைக்கின்றது. ஆனால் நெருப்பு உண்மையிலேயே அங்கே இருந்து கொண்டிருக்கின்றது. இஸ்லாமியர்கள் அங்கே இருக்கின்றார்கள். அவர்களுடைய ஒளியிலிருந்து இவர்கள் என்ன செய்கின்றார்கள்? ஒளியை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? நாங்களும் இஸ்லாமியர்கள் என்பதாக ஜொலித்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஸஹபல்லாஹு பினூரிஹிம், அல்லாஹ் என்ன செய்து விட்டான்? அவர்களுடைய ஒளியை அகற்றி விட்டான். அவர்கள் இஸ்லாமியர்கள் அல்ல, அவர்கள் முனாஃபிகீன்கள் என்பதாக என்ன செய்து விட்டான்? தெளிவாக சொல்லிவிட்டான். சொல்லுவது விளங்குதா? நெருப்பை மூட்டி எப்படி நெருப்பில் குளிர் காய்ந்து கொண்டிருக்கக்கூடியவன் அவன் இடத்தில் இருக்கக்கூடிய வெளிச்சத்தை கொண்டு அவன் தெரிவான். அந்த நெருப்பிற்கு முன்னால் ஒரு அமர்ந்திருக்கின்றார் என்று சொன்னால் என்ன செய்வான்? அவனுக்கும் அந்த வெளிச்சத்தை கொண்டு ஒரு தோற்றம் கிடைக்கும். அந்த நெருப்பை அல்லாஹ் அகற்றி விடுகின்றான். அந்த நெருப்பை அகற்றிவிட்டால் அவன் எப்படி இருளில் இருப்பானோ அதே போன்றுதான் முனாஃபிகீன்கள். அவர்கள் இஸ்லாம் என்ற நெருப்பிற்குள் அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? குளிர் காய்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த ஒளியை கொண்டு அவர்களை என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? நாங்களும் இஸ்லாமியர்கள் என்பதாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஸஹபல்லாஹு பினூரிஹிம், அல்லாஹ் என்ன செய்து விடுகின்றான்? அவருடைய ஒளியை அகற்றி விடுகின்றான். நேற்றைய தினம் நாம் ஒரு வசனத்தை பார்த்தோம். என்ன வசனம்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான் முனாஃபிகீன்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதாக. வைதா ஜாஅக்கல் முனாஃபிகுன், அதாவது முனாஃபிக்கான ஆண்களும் பெண்களும் என்ன செய்வார்கள்? மறுமை நாளிலே இஸ்லாமியர்களை பின்தொடர்ந்து முஸ்லிம்களை பார்த்து சொல்லி காட்டுவார்கள், நீங்கள் என்ன செய்யுங்கள்? எங்களுக்கும் உங்களுடைய ஒளியிலிருந்து சிறிது ஒளியை தாருங்கள் என்பதாக கேட்பார்கள். அப்பொழுது இஸ்லாமியர்கள் என்ன சொல்வார்கள்? நீங்கள் எந்த வழியில் வந்தீர்களோ அதே வழியில் திரும்பி சென்று ஒளியை தேடிவிட்டு திரும்பி வாருங்கள் என்பதாக சொல்வார்கள் என்பதாக மறுமையினுடைய நிலை குறித்து நேற்றைய தினம் ஒரு வசனம் ஒன்றை பார்த்திருந்தோம். அதே வசனத்தை தான் இந்த வசனத்திற்கும் கொண்டு முஃபஸ்ஸிரீன்கள் சேர்ப்பார்கள் விளக்கத்திற்காக. என்ன? மறுமையில் முஸ்லிம்களுடைய ஒளியை கொண்டு என்ன செய்வார்கள்? முனாஃபிகீன்கள் உங்களுடைய ஒளியிலிருந்து எங்களுக்கும் கொஞ்சம் ஒளியை கொடுங்கள், நாங்களும் உங்களை பின்தொடர்ந்து வந்து விடுகின்றோம், நாங்களும் இஸ்லாமியர்களை போன்று வந்து விடுகின்றோம் என்பதாக கேட்பார்கள். ஆனால் முஸ்லிம்கள் அந்த இடத்தில் என்ன சொல்லிவிடுவார்கள்? கீழே அவர்களுக்கு மறுமையிலே சொல்லப்படும், நீங்கள் பின்னால் சென்று எந்த வழியில் இருந்து வந்தீர்களோ அதே வழியில் ஒளியை பெற்றுவிட்டு மீண்டும் வாருங்கள் என்பதாக அன்றைய தினம் அவர்களுக்கு சொல்லப்படும் என்பதாக முனாஃபிகீன்களுடைய மறுமை நிலை சம்பந்தமாக நேற்றைய தினம் ஒரு வசனத்தை பார்த்திருந்தோம். அதை தான் இந்த வசனத்தில் கொண்டு வந்து சேர்ப்பார்கள். அதே போன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்து விடுகின்றான்? அவர்களுடைய ஒளியை அகற்றி விடுகின்றான். இஸ்லாமியர்களை விட்டும் அவர்களை தூரப்படுத்தி விடுகின்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தில் பயன்படுத்தியிருக்கக்கூடிய வார்த்தை ظுலுமாத் என்று சொன்னால் ஜில் என்றால் என்ன அர்த்தம்?
இருளுக்கு அரபியிலே சொல்லக்கூடிய வார்த்தை ஜில் என்பதாக சொல்வார்கள். ஒருமையிலே இருள் என்றால் ஜில் என்பதாக அரபியிலே சொல்வார்கள். ஜுலுமாத் என்றால் பல இருள்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பன்மையாக சொல்லி காட்டுகின்றார். எதற்காக இந்த இடத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த இருளை குறித்து பன்மையாக சொல்லி காட்டுகின்றான் என்பதாக முஃபஸ்ஸீரீன்கள் விளக்கம் கொடுக்கும் பொழுது அழகாக ஒரு செய்தியை சொல்லி காட்டுகின்றார். துலும் என்றால் இருள். அந்த இருளில் எப்படி இருக்கலாம்? இருளாகவே இருக்கும் பொழுது என்ன செய்யும்? சிறிது நேரம் கழித்து ஒரு வெளிச்சம் ஒன்று அந்த இருளுக்குள்ளே நமக்கு வரும். அப்படிதானே? ஒரு முழுமையாக இருளாக இருக்கக்கூடிய ஒரு அறையாக இருந்தாலும் சற்று நேரம் அந்த அறையில் இருந்தோம் என்று சொன்னால் என்ன கிடைக்கும்? எம்முடைய பார்வைக்கு சில ஒளிகள் கிடைக்கும். சில விஷயங்களை எம்மால் பார்க்க முடியும். முன்னால் இருந்ததை போன்று இல்லாமல் சற்று நேரம் கழித்ததற்கு பின்னால் என்ன நடக்கும்? சில விஷயங்களை எம்மால் பார்க்க முடியும். ஆனால் அப்படி இல்லாமல் ஜுலுமாத் என்பதாக அல்லாஹ் சொல்வதை கொண்டு கடுமையான இருள். எந்த காரணத்தை கொண்டும் அவர்களுக்கு என்ன கிடைக்காது? எந்த காரணத்தை கொண்டும் அவர்களுக்கு வெளிச்சமே கிடைக்காது. ஜுலுமாத் என்றால் மிக கடுமையான இருளில் அவர்கள் என்ன செய்வார்கள்? அப்படியே இருப்பார்கள். அதுதான் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அந்த நெருப்பு பந்தம் இருக்கின்றது அல்லவா, நெருப்பு பந்தத்தில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு என்ன செய்கின்றதா? ஏற்கனவே ஒரு இருளில் தான் அவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். அந்த நெருப்பு பந்தத்தில் இருந்து அவர்கள் வெளிச்சத்தை பெறும் பொழுது அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? குளிர் காய்ந்து கொண்டு அவர்கள் சுற்றி இருக்கக்கூடிய இடங்களை பார்க்கின்றார்கள். திடீரென்று அந்த ஒளியை அல்லாஹ் நீக்கியதற்கு பின்னால் அந்த இடத்தில் எப்படி இருக்கும்? மிகப்பெரிய ஒரு இருள் ஒன்று இருக்கும். திடீரென்று அந்த ஒளியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நெருப்பு பந்தத்தில் இருந்து அகற்றியவுடன் அந்த இடத்தில் என்ன இருக்கும்? மிகப்பெரிய ஒரு கடுமையான ஒரு இருள் ஒன்று இருக்கும். அந்த இருளை போன்றுதான் முனாஃபிக்கீன்களுடைய நிலை. அவர்கள் என்ன செய்ய முடியாது? ஒரு பொழுதும் நேர்வழி பெறவும் முடியாது. அவர்கள் அந்த இருளிலே சிக்கிக்கொண்டு தவிக்க வேண்டியதுதான். அந்த இருளில் இருந்து எப்பொழுது அவர்கள் வெளியே வருகின்றார்களோ, எப்பொழுது அவர்கள் வெளிச்சத்தை நோக்கி வருகின்றார்களோ, அந்த வெளிச்சத்தை கொண்டுதான் அவர்கள் சொர்க்கத்திற்குள் நுழைய முடியுமே தவிர ஒரு பொழுதும் அவர்கள் என்ன செய்ய முடியாது? அந்த இருளில் இருந்து கொண்டு அவர்களால் அந்த சொர்க்கத்தை நோக்கி வரவே முடியாது. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அல்லாஹ் என்ன செய்து விட்டான்? அவர்களை விட்டு விட்டான். அந்த கடுமையான இருளிலே அல்லாஹ் அவர்களை விட்டு விட்டான். அவர்களால் எதையும் பார்க்கவே முடியாது. எதையுமே பார்க்க முடியாத ஒரு கடுமையான இருளில் இருக்கக்கூடியவர்கள் தான் யார்? யார்? முனாஃபிகீன்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் எப்படிப்பட்ட உதாரணத்தை சொல்லி காட்டுகின்றான் பாருங்க. ஒரு முஸ்லிம் விளங்க வேண்டும் என்பதற்காக, முனாஃபிகீனுடைய தன்மையை குறித்து விளங்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்பேற்பட்ட கடுமையான இருளில் இருக்கக்கூடியவர்கள் முனாஃபிகீன்கள். அப்படிப்பட்ட நிலை என்ன தெரியுமா? பண்பு சும்முன் புக்குமுன் உம்மியுன். சுப்ஹானல்லாஹ். அவர்கள் செவிடர்களாகவும் அவர்கள் குருடர்களாகவும் அவர்கள் ஊமையாகவும் இருக்கின்றார்கள். ஃபஹும் லா யர்ஜிஊன். அவர்களை என்ன செய்ய முடியாது? திருத்தவே முடியாது என்பதாக சொல்லி காட்டுகின்றார். அவர்களை ஒருபொழுதும் மீண்டெல்லாம் கொண்டு வரவே முடியாது. ஃபஹும் லா யர்ஜிஊன். அவர்கள் மீண்டு வரமாட்டார்கள். அவர்களை திருத்த முடியாது என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். சும்முன். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? செவிடர்களாக இருக்கின்றார்கள். நாம் ஏற்கனவே சொன்னதை போன்றுதான். ஒரு மனிதனுக்கு அவனுக்கு தகுந்த ஒரு கல்வி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அடிப்படையாக அவனுக்கு காது புலன் இருக்க வேண்டும், செவி புலன் இருக்க வேண்டும். நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சிந்தித்து பார்த்தாலே விளங்கும். எத்தனையோ கண்கள் தெரியாத அறிஞர்கள் இருப்பார்கள். காது கேட்காத அறிஞர்கள் எங்கேயோ ஏதோ ஒரு இடத்திலே சிலர்கள் இருந்தால் மட்டுமே உண்டு. அதை தவிர்த்து பெரும்பாலும் காது கேட்காதவர்களை பார்த்தோம் என்று சொன்னால் பெரும்பான்மையானவர்களில் அறிஞர்கள் இருக்க மாட்டார்கள். காரணம் என்ன? காது என்பது அடிப்படையான ஒரு விஷயம். எனவேதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்லி காட்டுகின்றான்? ஒரு மனிதனுக்கு ஒரு கல்வி போய் சேர வேண்டும் என்று சொன்னால் அடிப்படை காது. எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை முதன்மைப்படுத்தி சொல்லி காட்டுகின்றான். அவர்கள் செவிடர்களாக இருக்கின்றார்கள். மேலும் அவர்கள் குருடர்களாகவும் இருக்கின்றார்கள். மேலும் அவர்கள் ஊமைகளாகவும் இருக்கின்றார்கள் என்பதாக சொல்லி காட்டுகின்றார். முனாஃபிகீன்கள் எப்படிப்பட்டவர்கள்? அவர்களுக்கு கண்கள், காது, வாய் போன்ற விஷயங்கள் எல்லாம் செயல்படாதா? அப்படிதான் இருந்தார்களா என்று கேட்டால் கிடையாது. அவர்கள் யதார்த்தத்தில் உண்மையில் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அவர்களால் எம்மை போன்று நன்றாக பார்க்க முடியும், எம்மை போன்று நன்றாக கேட்க முடியும், நல்லாக பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள். இப்படிப்பட்டவர்கள் தான் முனாஃபிகீன்களாக அந்த காலத்தில் இருந்தார்கள். அப்படி என்றால் அல்லாஹ் இந்த இடத்தில் என்ன சொல்ல வருகின்றார்? அவர்கள் செவிடர்களாகவும் குருடர்களாகவும் ஊமைகளாகவும் இருக்கின்றார்கள் என்றால் அல்லாஹ் இந்த இடத்தில் எதை நாடுகின்றான் என்பதாக முஃபஸ்ஸீரீன்கள் விளக்கம் கொடுக்கும் பொழுது அவர்கள் செவிடர்கள் தான். எதனுடைய விஷயத்தில் செவிடர்கள்? நன்மையை கேட்கக்கூடிய விஷயத்தில். இந்த குர்ஆன் சுன்னா சம்பந்தமாக சொல்லப்படக்கூடிய விஷயத்தை காதுகளில் வாங்கிக் கொள்ளக்கூடிய விஷயத்தில் அவர்கள் செவிடர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் குருடர்களாக இருக்கின்றார்கள். எந்த ஒரு அத்தாட்சி அவர்களுடைய கண்களுக்கு முன்னால் வைத்தாலும் அவர்கள் பார்ப்பார்கள், அதை கொண்டு என்ன செய்ய மாட்டார்கள்? சிந்திக்கவே மாட்டார்கள். அந்த பார்வை எதற்கு? அந்த பார்வை பிரயோஜனமற்ற பார்வை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், அவர்கள் மேலும் அவர்கள் குருடர்களாகவும் இருக்கின்றார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள்? பேச முடியாதவர்களாகவும் இருக்கின்றார்கள். நன்மையை பேசவே மாட்டார்கள். பேசினால் முழுக்க முழுக்க பொய் தான்.
முனாஃபிக்கினுடைய தன்மையின் முதல் தன்மை என்ன? பொய்யை பேசுவது. உண்மைகளாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் நன்மையை பேச மாட்டார்கள். பேசும் பொழுது வாய்களிலிருந்து வருவதெல்லாம் பொய்யாகத்தான் இருக்கும். சத்தியத்தை ஒரு பொழுதும் அவர்கள் பேச மாட்டார்கள். அவர்களுடைய வாய்களில் வருவது அனைத்தும் அசத்தியமாகவே இருக்கும். இப்படிப்பட்டவர்கள் முனாஃபிக்கின்களுடைய தன்மை, முனாஃபிக்கின்களுடைய நிலை என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். இன்று சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையானவர்களுக்கு இந்த 3 நோய் உண்டு. இன்றைய சமுதாயத்தில் பெரும்பான்மையானவர்களுக்கு இந்த 3 நோய் உண்டு. இந்த 3 நோயும் இல்லாவிட்டாலும் ஒரு நோயாவது அட்லீஸ்ட் இருக்கும். குறைந்தபட்சம் ஒரு நோயுடனாவது இருக்கக்கூடியவர்கள் இந்த சமுதாயத்தில் இப்பொழுது பார்க்க முடியும். நாம் எல்லாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றோம்? ஏற்கனவே சொன்னதை போன்றுதான். நாம் திருந்த வேண்டும், நாம் நம்முடைய உள்ளத்தில் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக மீண்டும் சொல்லி காட்டுகிறேன். ஏற்கனவே சொன்ன செய்திதான். நாம் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுவிட்டோம், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிவிட்டோம், இந்த மார்க்கத்திற்குள் நுழைந்து விட்டோம், வஃபாத்தானால் சொர்க்கத்திற்குள் சுலபமாக நினைந்து விடலாம் என்பதாக இந்த சமுதாயத்தில் பெரும்பான்மையானவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். அப்படி அல்ல. முனாஃபிகீன்கள் என்பவர்கள் காஃபிர்களில் சேர்ந்தவர்கள் அல்ல, முஷ்ரிக்கீன்களை சேர்ந்தவர்கள் அல்ல, எம்முடன் இருக்கக்கூடியவர்கள். அந்த நயவஞ்சகத்தனம், அந்த முனாஃபிக், அந்த நிஃபாக் என்ற தன்மை எம்மில் யாரிடத்திலெல்லாம் இருக்கின்றது அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் என்ன சொல்லி காட்டுகின்றான்? இவ்வளவு விஷயங்களை சொல்லி காட்டுகின்றான். இஸ்லாமியர்களை குறித்து இறையச்சமுடைய குறித்து எத்தனை வசனத்தில் சொல்லி காமித்தான்? முதல் 5 வசனத்தில் பேசி முடித்து விட்டான். குர்ஆனை குறித்தும் பேசிவிட்டான், இறையச்சமுடையவர்களை குறித்தும் 5 வசனத்தில் பேசி முடித்து விட்டான். இறை நிராகரிப்பாளர்களை குறித்து எத்தனை வசனத்தில் பேசி முடித்து விட்டான்? 2 வசனம் பேசி முடித்து விட்டான். முனாஃபிக்கின்களை குறித்து எத்தனை வசனத்தில் பேசுகின்றான்? 13 வசனத்தில் தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருக்கின்றான். காரணம் என்ன? முனாஃபிக்கின்கள் என்பவர்கள் காஃபிர்களை விட ஆபத்தானவர்கள். ஏன் ஆபத்தானவர்கள்? அவர்கள் இஸ்லாமியர்களுக்குள்ளேயே இருப்பார்கள், அவர்களுக்கே தெரியாது. அவர்கள் இஸ்லாமியர்கள் என்றாக நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கூட்டமும் முனாஃபிக்கின்களில் உண்டு. அப்படிப்பட்டவர்களும் இஸ்லாமிய சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். நாம் அதில் இருக்கின்றோமா இல்லையா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், சும்முன். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அவர்களுக்கு காது கேட்காது. நன்மையை சொன்னால் அவர்கள் காதில் வாங்கிக் கொள்ள மாட்டார்கள். பார்க்கின்றோமா இல்லையா? இதுதான் நன்மை என்பதாக எடுத்து சொன்னால் அதை காதிலேயே வாங்கிக் கொள்ளாமல் அவர்கள் எதை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார்களோ, எதை அவர்கள் உண்மையாக காலம் காலமாக பின்பற்றிக் கொண்டிருக்கின்றார்களோ அதுதான் சரி, அதுதான் சட்டம் என்பதாக பின்பற்றக்கூடியவர்கள் இன்றைய சமுதாயத்தில் பார்க்கின்றோமா இல்லையா? ஒரு முஸ்லிமுக்கு அடையாளமே கிடையாது. யாருடைய அடையாளம்? ஒரு முனாஃபிக்குடைய அடையாளம், நான் எதை பின்பற்றுவேனோ அதை தான் நான் பின்பற்றுவேன், நீ எதை சொன்னாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், காதில் வாங்கிக் கொள்ளவே மாட்டேன் என்பதாக இருப்பது ஒரு முனாஃபிக்குடைய அடையாளம், நிஃபாக். இந்த தன்மை இருந்தாலும் நிஃபாக்குடைய தன்மையில் நம்மிடத்தில் என்ன இருக்கின்றது? ஒரு பகுதி இருக்கின்றது. அடுத்து என்னது? புக்குமுன். அவர்கள் குருடர்களாகவும் இருக்கின்றார்கள். குர்ஆனை பார்ப்பது கிடையாது, குர்ஆனை தொடர்ந்து பார்ப்பது கிடையாது. ஒரு கேள்வி கேட்கிறேன், உண்மையிலேயே நெஞ்சில கை வச்சு பதில் சொல்லணும். கடந்த ஒரு வாரத்துல குர்ஆனை தொடர்ந்து பார்த்தவங்க நம்மள எத்தனை பேர்? கை தூக்குங்க பாப்போம். கடந்த ஒரு வாரத்துல குர்ஆனை தொடர்ந்து பார்த்தது நம்மள எத்தனை பேர்? மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ் ஃபீக்கும், பாரக்கல்லாஹ் ஃபீக்கும், பாரக்கல்லாஹ். வேற குர்ஆனை கடந்த ஒரு வாரத்துல தொடர்ந்து பார்த்தது, மாஷா அல்லாஹ். இதுதான் எம்முடைய நிலை. எம்மை கை செய்தப்படுத்த வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை, எம்முடைய நிலையை நாம் உணர வேண்டும் என்பதற்காக சொல்லி காட்டுகின்றேன். புக்குமோன். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? நன்மையை பார்க்க மாட்டார்கள். எமக்கு அருளப்பட்டிருக்கக்கூடிய நன்மை என்ன? குர்ஆன். இந்த குர்ஆனை திறந்து பார்க்க வேண்டும், படிக்க வேண்டும், அதை உள்வாங்க வேண்டும், உணர வேண்டும். அதுதான் இந்த சமுதாயத்தை நேர்வழிப்படுத்துவதற்கான வழி. சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? மற்றவர்களுடைய வாயிலிருந்து நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மற்றவர்களுடைய வாயில் அதற்கான தீர்வு அல்ல. குர்ஆன் சொல்லுகின்றது என்ன தீர்வு என்பதாக. குர்ஆன் தன்னுடைய வாய்களில் இருந்து சொல்லி காட்டுகின்றது. குர்ஆன் தம்மிடத்தில் பேசிக் கொண்டிருக்கின்றது, இதற்கு இதுதான் தீர்வு என்பதாக. அந்த குர்ஆனை என்ன செய்ய வேண்டும்? திறந்து பார்க்க வேண்டும், படிக்க வேண்டும். முஸ்லிம்களிடத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கை சேதம் இது. நன்மையான விஷயங்களை பார்ப்பது கிடையாது. நன்மையான விஷயங்களில் மூத்த விஷயம் குர்ஆன். இந்த குர்ஆனை பெரும்பான்மையான இஸ்லாமியர்கள் இன்றைய சமுதாயத்தில் மறந்துவிட்டோம் என்று சொன்னால் மிகையல்ல. அவர்கள் நன்மையான விஷயங்களை பேசுவது கிடையாது. பார்க்கின்றோமா இல்லையா? சில இடங்களில் அமர்ந்து கொண்டு எந்த விஷயம் எல்லாம் தேவையில்லையோ அந்த விஷயங்களை மட்டுமே அமர்ந்து பேசிக் கொண்டு இருப்பது, அதற்கென்று ஒரு மாநாடை போன்று அமைத்துக் கொண்டு தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடுவது, தேவையில்லாத விஷயங்களை பேசிக் கொண்டிருப்பது முனாஃபிக்கின்களுடைய தன்மை. அவர்கள் பேசினால் என்ன செய்வார்கள்? முஸ்லிம்கள் நன்மையையே பேசுவார்கள். கணித்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இப்படிப்பட்ட நிலை இன்றைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களிடத்திலும் இருந்து கொண்டிருக்கின்றது என்பதுதான் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த பண்புகளுடன் நாம் இருக்கின்றோமா? நாம் நிஃபாக்கு தன்மையுடன் இருந்து கொண்டிருக்கின்றோமா என்பதை சிந்தித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரஹ்மான் உங்களையும் எம்மை முழுமையான இஹ்லாஸான முஸ்லிம்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருளட்டும். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் தொடர்ச்சியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய இரண்டாவது உதாரணத்தை இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் இல்லாவிட்டாலும் அடுத்து எப்பொழுது இந்த அமர்வு நடக்கின்றதோ அப்பொழுது
இரண்டாவது உதாரணமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை சொல்லி காட்டுகின்றான் என்பதை தெரிந்து கொள்ளும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கும் எமக்கும் அதை முழுமையாக தெரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தந்துள்ளட்டும். ஹாதா மின் துலில் முஃமினின் தில்லா குல்லி கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் வலக்கும் வலி ஜமீஇல் முஸ்லிமீன முஃமினீன அஜ்மஈன் சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.